Hello everyone, welcome to Avis lifestyle. இன்னைக்கு நம்ம அவிஸ் லைஃப் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியாக அதே சமயம் ஸ்பைசியாகவும் புளிப்பாக இருக்கக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது நான் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணியிருக்கேங்க. அதுக்கு முன்னாடி அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்பப்போ போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. கத்திரிக்காயை நல்லா கழுவி இந்த மாதிரி பிஞ்சாக எடுத்துக்கோங்க. காம்போடு இருக்கணும், அப்போ தான் குழம்புல போடும்போது அது பிரிஞ்சு போகாமல் இருக்குங்க. கத்தியில் இப்போ நான் இதில் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கிங்க. அந்த காம்பு பதியில் ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட்டீங்கன்னா முழுவதுமாக கட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா எல்லா கத்திரிக்காயையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. நான் இப்போ எல்லா கத்திரிக்காயும் அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. அதே மாதிரி கத்திரிக்காயை கட் பண்ணி நீங்கள் உள்ளே வந்து ஏதாவது பூச்சி எல்லாம் கருப்பாக ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. நல்லா இருக்க கத்திரிக்காய் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயும் நான் 4ஆக கீறி வச்சுட்டேங்க. இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போது நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் சுடுதண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டிருக்காங்க. கூடவே ஒரு கட்டளவுக்கு பூண்டும், சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவுக்கு முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன். இன்னொரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கூட ஒரு இனிப்பான ஒரு டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா தக்காளி. ஸோ மீடியம் சைஸ் தக்காளி 2 நான் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நல்லா அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானிலையில் நல்லா ஒரு 3லேருந்து 4 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இந்த 4ஆக கீறி வச்சுருக்க கத்திரிக்காயை இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காயை நல்லா அந்த எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்படி திருப்பி விட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் நல்லா இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரிஞ்சு வருங்க. இந்த கத்திரிக்காய் வந்து இப்படி எண்ணெயில் பொரிச்சு செய்யும் போது இதோட டேஸ்ட் மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் நல்லா குழையாமல் நம்மளுக்கு முழுசாகவே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. இதே மாதிரி நான் எடுத்து வச்சுருக்க எல்லா கத்திரிக்காயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் எல்லாத்தையும் எண்ணெயில் கத்திரிக்காய் பொரிக்க யூஸ் பண்ண அதே எண்ணெயில் தாங்க நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் செவந்து வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை இப்படி 1க்கு 2 நல்லா இடித்து வச்சுக்கலாங்க. இடித்து வச்சுருக்க பூண்டை நம்ம இப்போ தாளிப்பில் ஆட் பண்ணிடலாங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இருக்க டைமில் நான் உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேங்க. அது 1-2 தடவை வதங்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி முழுசாகவும் இந்த மாதிரி கட் பண்ணியும் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்லா ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். 2வது டேஸ்ட்டும் நல்லா உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இது பாதி வதங்கிட்டு இருக்க டைமில் 1 or 2 ஸ்ட்ரிங்ஸ் நான் கருகாப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுங்க. ஃப்ளேமை மீடியம்லேயே இருக்கட்டுங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ரா ஸ்மெல்லாம் போய் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரணுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. அதே 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விடுங்க. ஃப்ளேமை இப்போ சிம்மில் வச்சுட்டு இதோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஒரு தடவை கொதிச்சு வர்றதுக்கு ஒரு கொதி விட்டுறலாங்க.
நல்லா இப்படி ஒரு கொதி நல்லா கொதிச்சு வரும்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் ஃப்ளேமை சிம்லே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற்றியிருந்த எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம போட்ட வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி மேலே இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சிருக்க கத்திரிக்காயும் ஆட் பண்ணிடலாங்க. கத்திரிக்காயை ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுறலாங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே எவ்வளோ தூரம் மிதக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம புளிப்பும் காரமும் ஆட் பண்ணியிருக்கனால கூட வெல்லம் போடும்போது அந்த டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதனால அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவீஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென், ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி லைஃப். தேங்க்யூ. பபாய்.